இஸ்ரேல் மூலமாக வெளியாகி இருக்கிறது. மொசாதினுடைய இயக்குனர், மொசாதினுடைய டைரக்டர் ஜெனரல் இன்றைக்கு விட்காஃபிடத்தில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவரிடத்தில் சொன்னதாக இந்த செய்தி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. அது என்ன ஆபத்தான செய்தி என்று சொன்னால், ஏற்கனவே ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி தேர்வானதுக்கு பிறகு, பதவி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஜோர்டானுக்கும் ஈஜிப்டுக்கும் அனுப்ப போறோம், காசாவை நாங்கள் டேக் ஓவர் பண்ண போறோம் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அது மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகளை உண்டாக்கியது. அரபு நாடுகள் எல்லாம் கொதித்திருந்த நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு திட்டத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொண்டு வருகிறார்கள். அது என்ன திட்டம் என்று சொன்னால், எத்தியோப்பியா, அதே போன்று இந்தோனேஷியா, அதே போன்று லிபியா ஆகிய நாடுகளுக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை அனுப்புவதற்கான பேச்சுவார்த்தை. அது லிபியா ஆல்ரெடி பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 1-2 கவர்மெண்ட் அதுக்குள்ளே இருக்குது. முஅம்மர் கதாஃபி இல்லாமலானதுக்கு பிறகு நாடே சீரழிஞ்சு போயிடுச்சு. அமெரிக்கா அதை சீரழித்து விட்டார்கள். அது நமக்கு தெரியும். ஆப்பிரிக்காவினுடைய சிங்கம் போன்ற முஅம்மர் கதாஃபி இருந்தார். அவருடைய ஆட்சி நாசமாக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு நாடு மொத்த நாசத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறது. வருமானம் கிடையாது. அவங்களுடைய நாட்டிட வருமானம் எல்லாம் அமெரிக்கா முடக்கி வைத்திருக்கிற நிலையில் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உங்களுக்கு நாங்கள் சலுகைகளை தர்றோம், நிறைய பணம் தர ரெடியாக இருக்கிறோம், காசாவில் இருக்கக்கூடிய ஒரு 5 லட்சம் பேரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை. அதே போன்று இந்தோனேஷியாவோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக சொல்லப்படுது. ஆனால் இந்தோனேஷியா ஆல்ரெடி இதுக்கு எதிரான ஸ்டாண்ட்லாம் இருக்கிறாங்க. என்ன செய்ய போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. உலகில் அதிகமான முஸ்லிம்களை கொண்டு மிக பிரம்மாண்டமான நாடு இந்தோனேஷியா. எனவே அவர்கள் ஜனநாயக ரீதியாக இந்த முடிவுக்கு போவதற்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் எத்தியோப்பியாவோடும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. எத்தியோப்பியா இதற்கு சாதகமான பதில் கொடுக்கும். காரணம் என்னன்னா, எத்தியோப்பியாவினுடைய ஒரு மிகப்பெரிய டேம் பிரச்சனை ஒன்றில் அமெரிக்கா தலையிட்டு இருக்கிறாங்க. அந்த டேம் எத்தியோப்பியா, அதே போன்று ஈஜிப்ட், இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் தலையிடுறதுனால அதற்கும் அவர்கள் சம்மதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, லிபியாவோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவினுடைய ஆதரவோடு காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை அந்த நாடுகளுக்கு அனுப்புவதற்கான திட்டத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள். அரபு நாடுகளை பொறுத்தவரை அரபு நாடுகளுக்காகத்தான் பேசுவாங்க, ஆப்பிரிக்க நாடுகளை பற்றி பேசுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ரெண்டாவது, ஆப்பிரிக்காவில் என்ன நடந்தால் அவங்களுக்கு என்னங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் எத்தியோப்பியாவில் இருக்கிற மக்களுக்கே சாப்பிட வழி இல்லை, அதே மாதிரி லிபியாவில் இருக்கிற மக்களுக்கே உண்ண உணவு இல்லை. இந்த நேரத்தில் இவங்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன நடக்க போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் எழாமல் இல்லை. காசா மக்களுக்கு உள்நாட்டிலும் நிம்மதி இல்லை, வெளிநாடுகளுக்கும் துரத்தப்பட போகிறார்கள் என்பதுதான் தாங்க முடியாத ஒரு கவலையாக இருக்கிற இடத்துல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நிறைய தாக்குதல் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. கான் யூனிஸ்ல சற்று நேரத்துக்கு முன்பதாக